அப்புறம் உங்கள் அண்ணன் நீ அவன் தம்பியே இல்லை, நீ அவன் குடும்பமே இல்லைன்னு என்ன சொல்லியிருந்தான். நடந்துச்சுன்னு தெரியாது உனக்கு. வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கன்னு என் கையை காலன்னா கெட்டி போட்டாங்கடா. எங்கே எடுத்து தின்றுவான் நான். அப்புறம் என்னென்ன பண்ண? ஆனால் அவங்களுக்கு தெரில. வாயை கிட்டல, வாயாலே கடிச்சு ஃபுல் பீஸையும் தின்ட்டேன்டா. தின்னி பண்ணுறோம். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸ் உங்கள் அண்ணனுக்கு வச்சிருக்கலாண்ணே. ஏண்டா பிரியாணியில் பீஸை தின்றதுனால என்ன அவன் தம்பியே இல்லைன்னு சொல்லுவானா? அவன் குடும்பத்தில் நான் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லுவானா அவன்? நாளை பின்ன அவன் மகளுக்கு காது குத்தன்னா சித்தப்பன்ற முறையில் நான் தாண்டா அங்கேயும் போய் பிரியாணி சாப்பிட்ணும். பிரியாணிக்கு செத்தவனே, புரியுதுண்ணே. என்ன இருந்தாலும் உன் குடும்பண்ணே. குடும்பத்தை மறந்துட்டு இருக்காங்கடா. சரிண்ணே, விடுண்ணே, ஃபீல் பண்ணாதண்ணே. ஆனால் நான் மறக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் என் குடும்பம். அவன் பொண்ணு காது குத்துல போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன். அவன் கூப்பிடாட்டாலும் சரி.